மார்களோடு உலாத்திட போனேன். கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. தோரமாயிருக்கும் கத்தாடி தொப்புக்குள்ளே செத்தாளி மார்களோடு உலாத்திட போனேன். அங்கே கண்ணாலே கண்டேன் ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாலே. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானா. பகல் நேரம் அவ பாதி மத்தியானா. பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானா. இஷ்டப்பட்ட வாரேன் என்றா இல்ல விட்டா போறேன் என்றா. தூரமா இருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ளே செத்தாடி மார்களோடு உலாத்திட போனேன். கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரோட்டு மேலே நின்னாங்க. பிஞ்சல பழுத்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷ பேச்சுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சல பழுத்த சின்ன பசங்களை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷ அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா. பிஞ்சல பழுத்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷ வார்த்தையில கொஞ்சம் மதிப்பு தாருங்கப்பா. அம்மா தாயே அம்மா தாயே அம்மா தாயே புண்ணிய வதிய சொல்லுறேன் கேளுங்கம்மா. கொத்து முடிய வர வாய்களையே கட்டி போடுங்கம்மா. அம்மா தாயே புண்ணியவதிகளை சும்மா இருங்கப்பா. நாடகம் முடிய வரை அமைதியாக இருந்திருங்கப்பா. தாத்தா பாட்டி தாத்தா அங்கிள் ஆண்டி. ஆமா ஆட்டி ஆட்டி. தாத்தா பாட்டி தூங்கும் போது புரட்ட விடாது. கொத்து முடிஞ்சவனே நல்லாலே புரணை வைக்காது. பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா. பெரிய மனுஷ வார்த்தைகளை கொஞ்சம் மதிப்பு கொடுங்கப்பா. போதும்பா மழை பெய்யுதுப்பா. உனக்கு கட்டிங் வேணுமா? குடிச்சுட்டு போய் பாடு. ஏற்கனவே இங்கே மழை வெஞ்சு நாடகம் நக்குனாப்புல இருக்கு. ஓம் பகுமானம் வேற. ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த அங்கே இருக்கவில்லை இங்கே வாங்கினே. இந்த இப்படி வந்து உட்காருங்க சீட்டு விளையாடுவோம். இல்லைன்னா கிரிக்கெட் பார்ப்போங்க. மேட்ச் முடிஞ்சாடா. பொம்பளையாளெலாம் வாங்கத்தான். நாங்கள் மனுஷன்தே. எங்களை பார்த்து அப்படியே கரடி மாதிரி தெரியுதோ. எல்லாரும் அங்கங்கே உட்காந்துருக்கிய. அருமையான கிராமம் லட்சுமி நாயக்கம்பட்டி. உண்மையிலே மறக்க முடியாத கிராமம். கிராமத்தில் இனிமேலாவது சோறு ஓடுங்கய்யா. ஹோட்டலில் திங்க விட்டா அவன் சப்பலை பண்ணுறேன் கம்பு கூட்டை சொரிஞ்சுக்கிட்டு கணேசி போயில போட போகிறேன். ஒரு தோசைன்னு சொன்னால் மாஸ்டர் இந்த டேபிளுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு அவன் ஆளக்கான கேட்டால் லவ்வர் ஃபோன் அடிச்சுன்னு வீடியோ காலை பேசிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக நடிகர் பட்னியாக கிடந்து ஜாகிரதா. எல்லா ஊர்லேயும் நாடகம் நீங்கள் எத்தனை லட்சம் செலவழித்து நாடகம் போட்டால் பெருசு கிடையாது. வருகின்ற நடிகர்களுக்கு சாப்பாடு போடும். அதுதான் சிறந்தது. யூடியூப் வாயிலாக அத்தனை கிராமத்துக்கும் சொல்லிக்கிறேன். தன்னால் புரோட்டாவெல்லாம் மதியம் போட்டால் புரோட்டா ஒரு பார்சல் இருக்குது சாப்பிட்றீங்களா? அது மட்டும் நோனி மீனை வேணாம்ன்ற வடக்கு வடக்குன்னு உதஞ்சிருவேன். உன் பல்லுலாம் கலண்டுரும். ஹலோ ஹலோ என்னதே உனக்கு எப்படி இருக்கு? நீ எதுவுமே பேச வேணாம். பேசாமல் இரு. நாடகத்தை கருத்து போடாதப்பா. தன்னால் 250 கிலோமீட்டர் வந்திருக்கேன் நான். பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து எத்தனை மாநிலம் எத்தனை நாடுகள் இருந்தாலும் என் தமிழன் அன்புக்கு நிகர் யாரும் இல்லை. அதை நிரூபித்து கொண்டிருக்கின்ற இங்கே வாழக்கூடிய என் தமிழ் உறவுகளே, நாடகம் பார்க்க வர்றமே மழை பெய்யுதே 10 மணிக்குள்ள கடை அடைக்கிறதுக்குள்ள ஒரு கோட்டரை போடணும்னு கோட்டரை போட்டு விட்டு என்ன நடக்குன்னு தெரியாமல் நிற்கக்கூடிய ஊதா சட்டை சிவப்பு சட்டை அன்பு உள்ளங்களே. ஊதா சட்டை மை சட்டிக்காரா நீ மாதா அருமையான மை சட்டை. ஏன்னா இந்த மலையிலையும் மை சட்டு போடுறீன்னா எதுக்கு? இந்த ஊரும் உன்னுடைய பேரை காப்பாற்ற வாழ்த்துக்கள். மை சட்டு கை தட்டலாம். தினேஷா தினேஷ்குமார் சூப்பர்ப்பா நல்லா இருக்கு. என் பேக்கில் போய் 1000 ரூபா எடுத்து வச்சுட்டு வா. உடனே சட்டியை புழக்கிறாங்களே. இந்த பெரும்பாலும் எல்லாரும் காசு வைக்கிறிய ஒன்றும் பரிசில் வைங்க இல்லைன்னா சட்டையில் வைங்க. சட்டிக்குள்ள வைக்காதீங்கண்ணே. அது துவைச்சி எத்தனை நாள் இருக்குமோ அந்த காசை உள்ளே வச்சு அவன் மோந்து வாத்தானே சத்தியே போவேன். பெரும்பாலும் இப்போ பூராமே சட்டிக்குள்ளதான். ரேஷன் கடை அரிசி வாங்கிட்டு வர்றதுக்கே சட்டிக்குள்ளே தான் வச்சுட்டு வரேன் எல்லாமே. என் அன்பு உறவுகளே, எது எப்படி இருந்தாலும் இந்த தெய்வத்துக்காக நாடகம். தெய்வம் இல்லைன்னா நம்மளாம் இருப்போமா? சாமி தான். எல்லாத்தையும் சாமிட்டு தான் சொல்கிறேன். ஒரு வாத்தியாராக இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கிறார் எனது அன்பு வாத்தியார். புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசகுடியை சேர்ந்த
ஏ.கே. மூர்த்தி அவர்கள் ஹார்மோனியம் பெண்பாடல். ஆடலுடன் பாடலை கட்டி ரசிப்பது சுகம். லட்சுமண நாயக்கம்பட்டி கிராமத்தார்கள் இன்னைக்கு சும்மா இல்லை, இவங்க பெரிய புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 10 குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மலைக்கு கூட இந்த தாயினுடைய பகவதி அம்மன் இங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அருளோடு இந்த நிகழ்ச்சி நாடகத்தை வைத்தால் 10 குடும்பங்க நல்லா இருக்கு ஐயா. ஒரு 15 நாளைக்கு இங்கே கொடுக்குற காசை வச்சு நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, நன்றி ஐயா. மழை வெஞ்சு நீங்கள் நனைஞ்சிக்கிட்டு பார்க்க தேவையில்லைங்கண்ணே. இங்கே வாங்க, சும்மா இப்படிலாம் உட்காருங்க. என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? வாங்கினேன். ஏன்னா நீ நல்லா இருக்கணும், மனுஷன் தானே நீங்களும். மழையை நனைஞ்சிக்கிட்டு நாடகத்தை அப்படி பார்க்க தேவையே இல்லை. மழையை நனையாமல் எல்லாரும் அங்கே போங்க ப்ளீஸ், நல்லா இருப்பேன். நீங்கள் உட்கார்றது எனக்கு சங்கடமாக இருக்கு. அதுக்கு நீ யூடியூப்பில் பார்க்குறதுக்கு வீட்லேயே படுக்க வேண்டியதானே. ஏன்னா இவங்க நனையிறது நம்ம சங்கடமாக இருக்கு. இங்கே பாருங்க, இந்த தார்பாயை ஊரா தொப்புன்னு கிடக்கு, நீ உட்காந்துருக்கேன். நீ உட்காரலாம், உனக்கு 8 நாளைக்கு மழை வெஞ்சாலும் தாலி போத இறங்காது. நீ உட்காரு, நீ தண்ணிக்குள்ள கூட பெறலு, உன்னை விடவே மாட்டேன். விடிய விடிய எனக்கு கண்டே நீதான். மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா கோடையுடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் கோயிலுப்பட்டியை சேர்ந்த சந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்ட் மிருதங்கத்தை சேர்ப்பார்கள். ஆமோய் வீடு கட்டிட்டிய? சரி, எங்கிட்டாது பார்த்தீங்களா ஐயா, 200-300 கோடியை போட்டு படம் எடுக்கிறாங்க சினிமாவில். அந்த படத்தை கூட பார்க்க என் தமிழன் இப்படி போனதில்லை ஐயா. உங்களை அத்தனை பேர் பாதம் தொட்டு இந்த நாடக கலையை வாழ வச்சுட்டு இருக்கோம். உங்கள் எத்தாதுக்கு நன்றிங்க, நன்றி 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 நன்றி. மறக்க முடியாதுல்ல. போதும் போதும் போதும். உள்ளே படுக்கிறீங்களா டான்ஸுக்கார பக்கத்தில்? சரி சரி இருக்கட்டும். டேய் உட்காரா, டே உட்காரா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பாசத்துக்குரிய எனது அன்பு அத்தான் புதுக்கோட்டையைச் சேர்ந்த கே.ஆர். ராஜா அவர்கள் பலவாத்தியத்தை இசைப்பார்கள்.
வந்திருக்க இந்த இளைஞர்கள் அப்படி லேசா அப்படி மூவ்மெண்ட் பண்றது மாதிரி நீங்க ஒரு அடி அடிங்க. ஒரு டப்பால இருக்கு. Come on boys, come on. நீங்க உட்கார்றது எனக்கு இப்போ சந்தோஷமா தெரியுது. மருதமணி வரும்போது உட்காராதியா, அவன் கிரிசு கட்ட வய, அவன் பாட்டுக்கு இங்கிட்டு உழப்புவேன், நான் தூக்கி எறிவேன் உங்க மேல பற்றாம. சூப்பரத்தே. சொன்ன உடனே இந்த மக்களுடைய என்னுடைய ஆசையை நிறைவேற்றிய KR ராஜா அத்தானுக்கு இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளை அமைத்து கொண்டிருக்கும் இந்த பேரை வச்சையை மட்டும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், தெரியல. அருமையான பேர், ஓம் பேர் மாதிரி யாருக்குமே இல்லையே. இங்கே தாள கலைஞராக வந்திருக்கேன் அன்பு என்ன புதுக்கோட்டையை சேர்ந்த நீலகண்டேன். பலாப்பழம்லாம் ரெண்டா தெரிச்சிடும் போதும். ஏன்னா அவங்க அடிச்சு காமிக்கிறாங்க, பாவம் தொழியை மாத்திக்கிறாங்க. எனக்கு இந்த இரும்பு தேவைக்கூடாது. இன்னும் உனக்கு 100 நாடகம் இருக்கு. நான் பேர் சொல்லும் போது நீ என்ன பண்றீன்னா போடாத இந்தா அவ்வளோ தேய்ச்சி அப்படியே ஓடிருந்தேன். அமிர்தாஞ்ச மாதிரி இப்படி ஒரு ஈழ இழுத்து அப்படி சுன்றா ராமா. போதும். எதில் விட்டேன்? வாயில. ஈரத்துக்கு அதுக்கு விடு, நல்லா இருக்கு. ஆடல் அரசி. ஆஹா, காலமாட்டு சிறுதடா கோமியத்தை குடிக்க பார்க்குதா. அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை. வந்தது எவன் பொண்டாட்டின்னு தெரியாது. ஆனால் 5:30 வரைக்கும் எனக்கு மருதமணிக்கு அது பொண்டாட்டி. என் அன்பு தங்கச்சி. ஊருக்காரன் நினைக்கிறார் தங்கச்சின்ற எப்படி கட்டி பிடிப்பேன். அப்போ வந்து முறையை மாற்றி எச்சிய தொட்டு தொப்புல வச்சுக்கிறவங்க. எங்களது புதுகையை சேர்ந்த MM சத்யபிரியா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். வாத்தியாருக்கு பழைய நீர் கசிவு இன்னும் அடப்பு கொடுக்கல. அருமை அருமை. நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக ஏசி காரில் வந்து சுருண்டு படுத்து கிடக்கிறான். 17 கிலோ எலும்பும் 3.25 கிலோ சதையும் கொண்ட நாடக உலகத்திலே என் காசை பூரா திண்ட ஒரு ஈனப்பைய மகன் எனது அன்பு அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். இரு இருப்பா. எல்லாமே நீங்க தான் உஜுபேத்தி விடுறிய. வரும்போது 300 சம்பளமும் 2 உளுந்த வடையும் ஒரு டீயும் போதும்னு வந்தவன் இப்போ 3700 கேட்குறேன். காலாமிக்கு கூட ஒரு அசிஸ்டண்ட்டு. அடுத்த வருஷம் அவன் சொல்கிறேன், என் தம்பி முறியன் பின்னாடி சீட்டில் உட்காந்ததுனால அவனுக்கு இடையூறாக இருக்கான், எனக்கு ஒரு பார்ச்சுனர் வாங்கி கொடு, இல்லைன்னு நாடத்துக்கு வரலேன்றேன். என்கிட்ட நல்லா இருக்கட்டும். அடே சும்மா நான் கள்ளப்பருப்பு வைக்கிற மாதிரி. அவன் உள்ளே போய் அவனை வேணா எரி இழுத்துட்டு வா. எதில் விட்டு வாய். வாத்தியார் கிளம்பிட்டாரே கண்டென்ட்டுக்காக. தெளிவாக இங்கே ஒளி ஒளி. ஏன்னா இந்த மலையிலையும் எங்களுக்கு மை செட்டு போட்டதுக்கு நீ மாதா, நீ 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும்.
வாத்தியாரே போதும் வாத்தியாரே, எதுவுமே வாங்கடா. நீ மாதா ஒளிவெளி ஸ்தாபனம் அன்பு உள்ளம் நல்லமன் ஆக்கியம்பட்டி உரிமை ராஜா. என்னைக்கு ராஜா தான். நீ மதமை சட்டை இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா. நீ மதமை சட் இந்த ஊரு சொந்த ஊரு, ஊரெல்லாம் பாட்டு தான் அது. நீ மதமை சட்டை இதுதாம்மா, பட்டி தொட்டி வாங்குது பேர்தாம்மா. மாதா நீங்க வாழ்க வாழ்க, நூறாண்டு வாழ்க, நீங்க வளர்க வளர்க, பல்லாண்டு வளர்க. கைதட்டலாம் அவங்களுக்கு, ஏன்னா அவங்களும் நம்மளை போன்று. கூகுள் பே நம்பர் இங்கேருந்து சொல்லவா? 96 59 66 24 82. இதுதான் என்னோட நம்பர். ஒளி மறைவெல்லாம் கிடையாது, ஆனால் டெய்லி 1000 போன் இருக்கு. சின்ன பையன் போன் அடிச்சுட்டு 2 மணிக்கு நைட்டு தூங்கி அலறி எந்திரிக்கிறேன். ஹலோ எம்கேஆர் அங்கிளான்ட்டேன். ஆமாம் அப்படின்ட்டேன். ஒரு ஜோக்கு சொல்லுங்கன்ட்டேன். 2 மணிக்கு எங்கிட்ட ஜோக்கு. நானே சுனமனம் இல்லாமல் படுத்து கிடக்கேன். ஏன்னா ஃபோனு அந்த அளவுக்கு வருது. பகலில் சைலண்டில் ஓட்டாத்தேன். இந்த யூடியூப் வாயிலாக எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். பகலில் சைலண்டில் ஓட்டாத்தேன் நான் தூங்க முடியும். தூங்காத்தேன். மாதம் 30 நாடகம் ஐயா. நான் அன்பாளையத்தில் உள்ள அந்த மக்களையும் காப்பாற்றணும், அதுகளுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்யணும். காலையில் தினமும் நான் காய்கறி வாங்கிட்டு போகணும் ஐயா. எல்லா கிராமமும் ஒத்துழைப்பு தர்றீங்க. அப்படி கொடுத்தாத்தான் நான் நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்ய முடியும். இந்த கிராமத்தார்களுக்கும் பாதம் தொட்டு நன்றிங்க ஐயா. அவ்வளோதான். தலைவன் திருந்தவே மாட்டேன். என் பங்காளி பையன் திருந்த மாட்டேன், விடவே மாட்டேன். கிறக என்னை விட்டு போகாதுன்னு ஜோசியர் சொன்னேன். போகவே போகாது ப்ரோ. நல்லா உட்காரு, கரையான் ஏறிடாம நல்லா உட்காரு. யூடியூப் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் போயிட்டு அப்புறம் வரேன். நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பில் எழுதியிருக்கார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் மாமன்னர் திருமலை நாயக்கர் பொதுநல சங்கம் லட்சுமண நாயக்கன்பட்டி நடுக்கொட்டம் உடைகுளம் அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி நன்றி. உங்களுடன் வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. என்ன பண்ண போறாப்புல? வெடியது போட போறியாடா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், என் அன்பு வாத்தியா. இந்த மாலைக்கு ஆத்தியா வாத்தியா. என்ன என்ன சொல்ல வர்ற? இரு. சக்தி விநாயகர் மேனேஜர் செல்வராஜ், சூரம் மொபைல்ஸ், எம்கேஆர் அன்பாளையத்துக்காக 501. இந்த மாலையை இங்கே வாங்கினியா கோயில் இருந்தாரு? சரி விடு, இன்னும் போய் செந்தட்டியை கூட புடிங்கி கட்டிட்டு வா. எனக்கு தேவை வந்து பேமெண்ட்டு. இது 4 பேர்த்த வாழ வைக்கி, நீ நல்லா இருப்ப. உன் மண்டைக்கு கோயம்புத்தூரில் பார்க்குறாங்க. அது என்ன செலவாக இருந்தாலும் எம்கேஆர் அன்பாளையம் ஏற்றுக்கிறேன், ஓடி. அவ்வளோதான். நன்றி நன்றி. அன்புக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. உங்களிடம் உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஓடியாந்து நிற்கிறது இந்த எம்கேஆர் தான். அண்ணன் தம்பிகளை போல உங்கள்கிட்ட பேசி விளையாடுற ஒரே பப்புன்னா எம்கேஆர் தான். எனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கேன். அவர் பாவமா என் காரை வச்சுக்கிற சொல்லு. என் காரில் டெய்லி கடையாக சூட மிட்டாயை போட்டு பொழைச்சிக்க, நல்லா இருப்பேல. என்னுடைய அன்பு வாத்தியார் மருதமணியா, அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். இரு ப்ரோ, டான்ஸ் வரும், அதுக்கப்புறம் மருதமணி நான் வருவேன், அதுக்கப்புறம் தான் மருதமணி வருவேன். ஏன்னா உடனே பெரிய ஸ்டார் வரவே மாட்டேன். அவன் உள்ள போய் பாருவேன், காலுக்கு வேப்பனையை போட்டுக்கிட்டு இருக்கேன். முண்டை புண்ணு புண்ணு அவனை கொண்டே. எனது அன்பு வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் பசியினோட அருமை, பாசத்தினோட அருமை உலகத்திலே பெத்த தாய்க்கு நிகர் எதுவும் கிடையாது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே
எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியின் எம்கே ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய வெளியே வர சொல்றேன். எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல ஏத்துக்கிட்டாங்க, சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடு ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேதம் கேளு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, நல்லத சொன்னா நாட்டில யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. பழங்க வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க ஏ ராசா எங்கையா, 10 வயசு புள்ள என் தங்க ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா. 10 வயசு புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தாயா, போட்ட சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தாயா. பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா, பட்ட சாராய குடி போதையத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குரல் வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ₹100 இருந்தா என் தங்க ஏ ராசா என் ஜமீ, ₹100 இருந்தா என் தங்க ஏ ராசா ஏ ராசா ஏ ராசா. ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. அதுக்கு வேணா முன்னே மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள உங்க அப்பே ஆத்தா உன் சொந்த வந்தான், அட எல்லாருமே இந்த குடினால உன் வாழ்க்கையே அட பாழா போகுமே. இப்போ கைதட்டின ஆளு பூரா குடிக்காத ஆளுங்க. இந்த குடிச்ச ஆளு மண்டையை சொரிஞ்சிருப்பேன். கட்டிங்க போட்டு வந்தோம், இவ வேற அந்த பாட்டை படித்து இறக்கி விட்டானே.
இன்னும் பிளாக்கில் போனால் இறந்த பூரா சொல்லுவாங்களே. எல்லாமே பழப்பு தான். நாட்டில் ஏமாற இருக்க வரைக்கும் ஏமாத்திரே இருப்பேன். ஒரு நாள் விவசாயி உயர விடவில்லை இந்த தமிழகம். தக்காளி 300 விற்கும் போது 300 போட்டு தக்காளியை வச்சு குழம்பு வைக்கிறான்னு பொம்பளை ஆளுகள்லாம் புரிஞ்சுட்ட சொன்னாங்க. தக்காளி இல்லாமல் டெய்லி புளிக்குழம்பா வைப்போம், புளிச்சாரா வைப்போம், தக்காளி வேணாம். அந்த ஒரு நாள் அந்த விவசாயி நல்லா இருக்குன்னு நினைக்கலையே நம்ம. இன்னைக்கு தக்காளியை வந்து வீடு வீடா அக்கா 7 கிலோ 100 ரூபாக்கா, நோ வேணாம், 7 கிலோ வேணாம், அவ்வளோதான். ஒரே விஷயம், இந்த உலகத்திலே இந்த தமிழகத்திலே கலப்படமில்லாத ஒரே ஒரு பொருள்னா பெத்த தாயினுடைய பாலை தவிர அத்தனையுமே கலப்படம். உண்மைதான். அந்த தாய்ப்பாலும் இப்போ கொடுக்கறது கிடையாது. தாய்மார்கள்லாம் 2 வயசு பிள்ளைக்கு என்ன பண்ணுறது, 4 லிட்டர் ஆரோக்கிய பாலை வாங்கி 2.25 பவுண்டா கேனில் கலந்து ஒரு லப்பரை மாட்டி விட்டு அவன் சுவஞ்சிக்கிட்டே கிடைக்கான். சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்குறாங்க, பிள்ளை அவன் பாட்டுக்கு சுவஞ்சிட்டே கிடைக்கான். ஏன்னா நைட்டு தான் இவன் கிளம்பிடுறானே. நைட்டு ஷிஃப்ட் செக்யூரிட்டி வேலைக்கு சொன்னேன், நீங்கள் வேறு ஆங்கில பார்க்குறீங்களா? அப்புறம் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த மழைன்னு வராமல் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனையோ தடவை இன்னைக்கு ஸ்டேஷன்லேருந்து வர்றாங்க. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆனாலும் பெரிய பெரிய விழாக்கள் நடக்குது, என்னென்னமோ வருது, அதற்கெல்லாம் தன்னுடைய குடும்பம் குட்டி குழந்தைகள் அத்தனை பேரையும் விட்டுட்டு பசி பட்னியோடு காவல்துறையை புனியக்கூடிய இந்த நல்ல இதயங்களை எம்கேஆர் வணங்குகிறேன். அன்பு ஐயாக்களா, வணக்கம் வணக்கம். இந்த வாரம் திரும்பி பார்க்கும்போது பார்க்குறீங்க, அவர் தாண்டா எனக்கு 1000 ரூபா அவதாரம் போட்டது. உங்கள் வண்டியில் எல்லா ஆதாரத்தையும் வைத்திருந்தால் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா பொறுத்தளவு நமக்கு நெருங்கிய நண்பர்களே. பிடிக்க மாட்டாங்களே, எங்கே மறைச்சா என்ன எல்லாமே நீ போட்டு விட்டுறிய. ஒரு ஆள் அவதாரம் கட்டிட்டான்னா அங்கேயே நின்றுக்கிறேன் மெயின்லேயே. போகிற ஆளுல பூரா மண்டையை காமிப்பேன். அண்ணே எங்கே கோபால் வெட்டி போனேன் உறவாங்க, போலீஸ் நிற்குதா, அப்போ நாளைக்கு உரம் போட்டுக்கிறோம் திருப்பிடுவேன். காவல்துறையை சொல்லி அவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்க. இந்த பாலத்தில் நின்றா எவனும் வரமாட்டேன், நம்ம தள்ளி அங்கேயே நிற்போம், அங்கேயும் போட்டு விட்டுருவாங்க. இப்போ இவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க, கருவூரில் ஒளிஞ்சுக்கிட்டே வண்டி வரும்போது திகுத்துக்குன்னு ஓடியாந்து நிப்பாட்டிக்கிறது. நீங்கள் சரியா இருங்க, அவருடைய பணியை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க. காவல்துறை அன்பு அதிகாரியா ஐயா, அந்த இவர் மேலே ஒரு கணேஷ் போல கேஸ் போடலாமா? இந்த பாடியை கொண்டு போய் உள்ள உட்கார். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. வரதட்சணை கேட்கிறதையெல்லாம் ஆம்பளை இல்லை, ஊரை கூட்டி கல்யாணம். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவி நீயும் தான் வெள பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா? அட வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. வட்டி வாசிக்கு வாங்கி நீயும் திருமணம் செய்யலாமா? வட்டி வாசிக்கு வாங்கி நீயும் திருமணம் செய்யலாமா? கடனை அடைக்க முடியாம தாலி அடக வைக்கலாமா? வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. உனக்கு ஒத்தப்பவையும் கூட போட்டிருக்க மாட்டாங்களே, நீ ஏன் கைதட்டுற? ஏன்னா பொம்பளை பிள்ளைய பெற்ற தாய்மார்கள்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளை கிடைக்கணும்னா 100 ரூபாயும் கேட்குறாங்க. 100 ரூபாயும் என்ஃபீல்டு வண்டி, அவனுக்கு எல்லாமே அவன் கொண்டு போயிடுறேன். அப்புறம் என்ன மயத்துக்கு உழைக்கிறானே தெரியல. ஐயா வாங்கய்யா, வணக்கம் வணக்கம். போலீஸ்
கம்பு கொண்டு வரலையா? ஒரு 10 பேர்த்த லத்தி சார்ஜ் பண்ணணும். என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க ப்ரோ. உண்மையிலே இன்னைக்கு எனக்கு அதிக நண்பர்கள், இங்கே இருக்கக்கூடிய உறவுகள்லாம் என் சொந்தமாக இருந்தாலும் எனக்கு அதிக நண்பர்கள்னா காவல்துறை தான். நான் வருண்குமார் ஐபிஎஸ்கிட்டே பாராட்டு வாங்கினேன் ராமநாதபுரத்தில். அவர் ஒரு நல்ல மனிதர். அதே போல் எத்தனையோ காவல்துறை இருக்காங்க. சமீபத்தில் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, ஒரு காவல்துறை பயங்கரமாக பேசியிருப்பார் நம்ம நாடகத்தில். இப்போ இந்த வரதட்சணையை பற்றி பாட்டு படிச்சல்ல, உங்களுக்கு எதுவும் ஃபீலிங்காக இருக்கா? தேவை கிடையாது. நம்ம மனைவியை நம்ம உழைச்சி காப்பாற்ற முடியும். ஆனால் பொண்ணு வீட்லேயும் திமிரு கொண்டு நகை ஓடுறாங்க. இந்த அப்போ எழுத்த வீட்டுக்காரி 70 போட்டால் நீ 80. திருடனை உருவாக்குறது யாருன்னா நம்ம தான், பெண்கள் தான். நீங்கள் நகையை அணிந்தால் கூட்டத்துக்கெல்லாம் போகும்போது யார்ட்டையும் சொல்லாதே. கூட்டத்தில் போய்கிட்டு இதுக்கு வெளியே எடுத்து போட்டுக்கிட்டு இங்கே பார்த்தியாக்கா 15. அந்த பொம்பளை போடி இது 25. அப்புறம் அத்து விட்டேன் மைத்தை பிடிங்கி விட்டானே ஏன் போகிற? உண்மைதான். நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் அத்தனை பேருக்குமே கருத்துக்கள் நிறைந்தது. அதுக்கு தான் கைதட்டணும். இந்த தாய்மாரில் பார்த்து கேட்குறேன், பருவம் அடைந்தால் பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்தவனையே இந்த பெரிய பொம்பளையெல்லாம் உட்காந்துருக்கீங்க. உங்கள் காலத்தில் என்னத்தை ஆடை உணிஞ்சிங்க? ஆடை அணிஞ்சிங்க பாவாடை தாவணி. பாவாடை தாவணி அணியும் போது என் தமிழச்சிக்கெல்லாம் பாலிய வன்கொடுமை நடப்பதில்லை. கைதட்டலாம். நம்மதே மாத்திக்கிட்டா. ஐயோ நீ தட்ட வேணாம், நீ தட்டும் போது எனக்கு அப்படியே கூர்ணம் வந்த தின்றது மாதிரி இருக்கு. தட்டாத, உட்கார். இன்னைக்கு பூரா ட்ரெஸ்ஸை பூரா பாரு, ஐக்கில்ஸ் லெக்கில்ஸ் பூரா போட்டுக்கிட்டு செருப்பு மட்டும் 3 அடி. அவங்க நடைய பார்க்கணும், நல்லா கம்மா நட்டு நடந்த மாதிரி நடக்கு படக்கணும். ஆம்பளை பைய கிளம்பிட்டானே பேஷன் புள்ளிங்கோ. இப்போ வரும்போது வசனத்தை பார்த்தேன் கட் அவுட்டில், அருமையான வசனம். நீங்களாவது பரவாயில்ல தம்பி. ஒரு ஊரில் நாங்கள் போய் நாடகத்துக்கு இறங்கும் போது கட் அவுட்டில் இருந்துச்சு. அதான் பார்த்துட்டீங்களடா மூடிட்டு போக வேண்டியதாடான்ட்டு. வசனமே அப்படி எழுதியிருக்கேன். பசிச்சா சாப்பிடு, பிரச்சனைன்னா எங்களை கூப்பிடு. ஆமாம், பெரிய போலீஸ் சுட்டு தள்ளிடுவேன். வசனங்கள் படிக்கிற என் அன்பு மாணவ செல்வங்களே, நீங்கள் தானே இங்கே கட் அவுட் அடிச்சு வச்சிருக்கீங்க. நல்லா வருவேப்பா, ஃபியூச்சரில் நல்லா வருவேன். எத்தனை உங்களை குடிய கெடுக்கிறாங்களா இவங்கெல்லாம். அடுத்து ஒரு சாங் பாடுறேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம், சாமியே ஐயப்போ சரணம் ஐயப்பா. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறாயப்பா. நாங்க மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை ஐயப்பனை பார்க்கத்தானே போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்போ கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை 5 மலை. 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா பம்பா நதிக்கர ஓரம்
அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் சாமியே ஐயப்போ சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணமையப்பா. ஐயப்பனுடைய அருள் உங்க எல்லாத்துக்கும் வேணும். ஐயப்பன் முருகன் எல்லா ஜாமியுமே நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஜாமி. ப்ரோ கிரிக்கெட் என்னாச்சு ப்ரோ? 5 விக்கெட்டா? இந்த கிரிக்கெட்டு பார்க்கறது பெருசு கிடையாது. இந்த கிரிக்கெட்டு பாவம் அவன் அவளை ஆடியன்ஸுக்கு முன்னாடி அவளை பதட்டத்தில் பேட்ஸ்மேன் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க வெறி கொண்டுருவாங்க. சில பேரெல்லாம் டிவியில் ஏறிலாம் உட்காந்துருவேன். அதை பயலுக்கு பேசிக்கிறாங்க. அந்த பாலை அவர் வந்து ரைட்டில் இது பண்ணியிருக்கணும். 2 ஸ்டெப்புடா மச்சான், 2 ஸ்டெப்பு இறங்கியிருந்தா 6 போயிருக்கும்டா. 1 ஸ்டெப்புனால தான் கேட்ச் கொடுத்துட்டேன். நீ இறங்கி அடி. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எல்லாமே இந்த தமிழகத்தில் பார்க்கக்கூடிய விளையாட்டு அத்தனையுமே சூதாட்டம் தான், சூதுதான். ஒருத்தருக்கு கிரிக்கெட்டு வந்து ஒரு இது ஆர்வம், அதை பார்த்துட்டோம்னா வேற எதுவும் தோணாது. அதே மாதிரி தமிழுடைய வீர விளையாட்டு என்னன்னா ஜல்லிக்கட்டு தான். உலக நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மிரண்டு பார்த்த ஒரே விளையாட்டுன்னா இந்த தமிழுடைய ஜல்லிக்கட்டு. இந்த வெளிநாட்டில் மாடை விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு கேட்டுக்குள்ளே அந்த மாடு நிற்கி கிரு மாதிரி இந்த தண்டியா அந்த மாடை அப்படி அவுத்து விடும்போது துணியை வச்சு சிரிச்சு குறிச்சு அப்படின்னு காமிப்பாங்க. மாட்டை கொண்டு போய் கூண்டுக்குள்ளே போட்டுக்குருவாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. வீரன் நிறைந்த காலை வெளியே வரும்போது உன் வீரமா என் வீரமான அதை திமிலை கட்டி அடக்கிறான் பாருங்க தமிழை. இவனுக்கு மிஞ்சி எந்த விளையாட்டும் பெருசு கிடையாது. நன்றி. அப்படி பார்த்தீங்களா? அந்த பெரியவர்களுக்காக நாடகம். நோட்டீஸ் வாசிக்கிறேன். வடக்கே வளநாடு என்னது? ஏன்னா சாமி ஆட்டத்தில் இப்போ வித்தியாசம் இருக்கு. சாமி ஆடிகள்கிட்டலாம் போய் குறியலுங்களேன். அப்பெல்லாம் பட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க. இத்தனை நாளில் கருப்பேன் இந்த கிராமத்தில் மலை இறக்கி தரண்டா, முக்காலும் சத்தியமிடாண்டாங்க முன்னோர்கள். இப்போ சாமியார் நிறைய பேர் சாமியை ஏமாத்துறேன். எப்போ மழை பெய்யுன்னு கேளு சொல்ல மாட்டாங்க. கேட்டு விட்டானே மழை பெய்யும்னு கேட்டு விட்டானே அடிச்சு விடுவோம். ஒரு 60 நாளில் பெய்யும்ப்பா. எப்படி 60 நாளில் பெய்ஞ்சிடும்? தெய்வங்களை முறையாக வணங்கிய இந்துக்கள் கலாச்சாரத்தில் இந்துக்கள் தெய்வம் போல் துடியான தெய்வம் எதுவுமே இல்லை. நம்ம சாமி எல்லாமே துடியானவை. வடக்கே மலநாடு வழிகொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பந்த மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஏன் ஓட்டி விட்டான் தண்ணியில, என் மலட்டாட்டு தண்ணியில நீ மேனாட விட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கீநாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி. இன்றைய தினம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் வட்டம் சானார்பட்டி ஒன்றியம் ராசாக்காப்பட்டி கிராமம் லட்சுமண நாயக்கன் பட்டியில் எழுந்து அருள் வாழ்த்து கொண்டிருக்கும் கேட்ட வரம் தரும் ஏன் பொல்லாத எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு செயலதும் தொடங்கு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பகவதி அம்மன், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன் கோவில் 11ஆம் ஆண்டு உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து கெஞ்சி கதறி ஒரு மகேந்திர வேனை வாடகைக்கு பிடித்து திருப்பி ரூட்டு தெரியாமல் ஒரு 5 கிலோமீட்டர் டிரைவர் சுற்றி அதுக்கப்புறம் சொல்லி எனக்கு ரூட்டு தெரியாதுன்னு ஊருக்காரர் இங்கேருந்து ஒரு காரில் வந்து ஊரில் எப்படி மட்டன் போடுவாங்கன்று மதியத்திலேருந்து சாப்பிடாமல் நாரதர் வண்டிக்குள்ளேயே படுத்து கிடந்து பிறகு ஹோட்டலில் வந்து பிரேரேஜ் திங்கும் போது அவனுக்கு ஒமட்டி எல்லாமே போட்டுருக்கா. எவன் உத்தமனா அவனுக்கு தெரியுதா? இந்த மலையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும்.
நடிபுச வேந்தன், நடிபுச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த டிகோ இளங்கோவன் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலனும் இனிமையான கோயிலவாணி, எத்தனையோ வள்ளிகள் பாடி நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. அந்த வள்ளிகளுக்கு நீங்கள் ரசிகராக இருக்கலாம். எல்லாத்துக்கும் திறமைக்குத்தான் பரிசு, யாரும் பெரிய ஆள் அல்ல.